வணக்கம் ஃபேஸ்புக் நண்பர்களே. இன்றைக்கி என்ன விஷயம்னா, நான் நிறைய நீட்டு ரத்து செய்யணுன்ட்டு டெல்லியிலலாம் போராட்டம் நடத்தினுக்கிறாங்க. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் ஜனங்க, நான் தமிழ் லாங்குவேஜில் தான் பேசுகிறேன். முடிஞ்சால் தமிழில் யாராவது தெரியாதவங்க, தமிழ் தெரிஞ்சவங்ககிட்ட கேட்டு இதை நான் பதிவு பண்ணுறதை இது பண்ணிக்கோங்க. ஒரே காலேஜ், மெடிக்கல் காலேஜில் ஒரு வருஷத்துக்கு 650 கோடி கிடைச்சுன்னு இருந்தது, கிடைக்காத போயிடுச்சு. அந்த ஒரு விஷயத்துக்கு தான் இவங்க நீட்டை கேன்சல் பண்ணணுன்ட்டு போராட்டம் பண்ணினுக்கிறது. இதெல்லாம் யார் யாருன்னா, எல்லா மெடிக்கல் காலேஜ் வச்சுன்னுக்கிறவன் சேர்ந்து செய்கிற வேலை இது. நீட்டு வந்த பின்னாடி தான் துட்டு இவ்வளோ தான் லிமிட் அப்படின்ட்டு அந்த நீட் பாஸ் பண்ணுறவன் யாராக இருந்தாலும் சரி, அவனுக்கு சீட் கன்ஃபார்ம் அப்படின்ற விஷயத்தை எடுத்துன்னு வந்தாங்க. இதுக்கு முன்னாடி துட்டு வச்சுன்னுக்கிறவனுக்கு தான் சீட் கன்ஃபார்ம். அதை நல்லா புரிஞ்சுக்கணும். மக்கள், தமிழ்நாட்டு மக்களை பார்த்து தான் கேட்குறேன் நான். தெளிவாக புரிஞ்சுக்கோங்க நான் சொல்கிறது என்னான்னுட்டு. நீட்டு கேன்சல் இல்லை, நீட்டு இருக்கிறதுனால தான் உங்கள் ஏழை மாணவர்களெல்லாம் டாக்டர் ஆகினுக்கிறான். அதை நல்லா புரிஞ்சுக்கணும். இல்லைன்னு வச்சுக்க, நீங்களாம் கோடிக்கணக்கில் கொடுத்து படிக்க வச்சுருவீங்களா டாக்டருக்கு? முன்னெல்லாம் என்னன்னாக்கா, துட்டு இருக்கிறவன் டாக்டர் ஆகலாம், அப்படி தான் சூழ்நிலை இருந்தது. ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை. அந்த எக்ஸாமை பாஸ் பண்ணுறவன் யாராக இருந்தாலும் டாக்டர் ஆகலாம். புரியுதுங்களா? இன்னும் தெளிவாக சொல்லணுமா? அவங்களுக்கு நல்லா வருமானம் வந்துருந்துச்சு, அதை இப்போ இல்லாத பண்ணிட்டாங்க. அதனால தான் இப்போ விஷயம் இப்படி நடந்துனுக்குது. போதுமா? காசு கொடுத்து அவங்க தான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணின்னு உக்காந்துக்கிறாங்க. இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, அந்த நீட்டை எட்டுன்னு வந்ததே காங்கிரஸ் தான். நல்ல விஷயம் அவன் பண்ணிட்டான். திருப்பி அவனே வேணான்ட்டு இது பண்ணினுக்கிறான். ஒரு பைத்தியக்காரன். விடுங்க. அதான் சொல்லுவாங்க, சில விஷயம் நல்லது நடந்தாலையும் அதில் ஒரு கெட்டதுக்கு அந்த மாதிரி தான் அவன் பண்ணின்னு உட்காந்துக்கிறாங்க. ஒரு நல்லது நடக்குதுன்னா, ஏழை மாணவர்கள் 7.5% இடஒதுக்கீடு தமிழ்நாடு அரசு எதுக்கு கொடுத்துனுக்குது? கவர்மெண்ட் மாணவர்கள். புரியுதுங்களா? இப்போயாவது புரியுதா? புரியலையா? தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. நார்த் சைடு இருக்கிறவனுங்களுக்கு தான் புத்தி இல்லாத, அது ஏதோ ஒரு விஷயத்துக்கோசரம் போய் நின்று போராட்டம் பண்ணுறான்ட்டு அவனுங்களுக்கு புத்தின்றதே இருக்காது. உங்களுக்கு புரியுதுங்களா? அவங்க கேன்வாஸ் பண்ணான். நாங்கள்லாம் தெளிவாக இருக்கிறோம்டா, தமிழ்காரன் ஞாபகம் வச்சுக்க. தெளிவாக இருப்பான். நான் இப்போ என்ன நடக்குது, எவன் எங்கே என்ன இப்போ வேலை செஞ்சுன்னுக்கிறான் நல்லா தெளிவாக தெரியுது. எவனோ ஒருத்தன் கரப்பாம்பு வச்சான், பீடை பிடிச்சவன். அவன் யாரோ தேவையில்லாத ஏதோ பண்ணின்னு வேறு நாட்டிலலாம் அந்த மாதிரி இருக்கவே முடியாது. சுட்டு தள்ளிட்டு போயினே வைப்பான். புரியுதா? அவனை ஆப்பிரிக்கா நாட்டுக்கு போய் எதனா பண்ண சொல்லி பார்க்கலாம். சுட்டு தள்ளிட்டு போயினா நீ யாரா நீ அப்படின்ட்டு. இங்கே ஜனநாயக நாடுன்றதுனால ஏதோ சும்மா அப்படி பேசி ஏதோ சரி பண்ணுங்கப்பா அப்படின்ட்டு விட்டுனுக்குறாங்க. ரொம்ப பண்ண ஆரம்பிச்சுன்னா உன்னை தூக்கி இல்லாத பண்ணுவாங்க. தலையை வெட்டினா முண்டம், என்னத்துக்கும் பிரயோஜனம் இல்லை. அவனை தூக்கி உள்ளே போடுங்க, மற்றவங்களாம் ஓட போகிறான். இது தெரிஞ்சுக்கோங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டை உங்களை பார்த்து கேட்குறேன்.